சரி, நான் உண்மையை சொல்லிடுறேன். எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. ஆனா நீ எதுக்காக என்ன அவாய்ட் பண்றேன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன். அதான் இந்த பொய்ய சொன்னேன். இன்னொரு உண்மை சொல்லட்டுமா? நான் ஒன்னும் சர்டிபிகேட் வாங்கலாம் இந்த ஆஃபீஸ்க்கு வரல. தற்செயலா ரீஜாயினும் பண்ணல. என் போன்ல நம்ம போட்டோ எடுத்தது, லவ் பண்ணது, மெசேஜ் பண்ணது எல்லாமே இருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு என்னால நைட் தூங்கவே முடியல தெரியுமா? உன்னை நேர்ல பார்க்கணும்னு தான் ஆசைப்பட்டு இங்க வந்தேன். எதுக்குன்னு திரும்ப திரும்ப இதே தப்பு பண்ற? ஏற்கனவே இப்படிதான் வந்த. கடவுள் எல்லாத்தையும் மறக்க வச்சு இன்னொரு சான்ஸ் கொடுத்தா திருப்பி அதே தப்பு தான் பண்ற. என்ன தப்பு சாம்? ஆல்ரெடி லவ் பண்ண பையனை அகைன் தேடி வந்து லவ் பண்றது எப்படி தப்பாகும்? இங்க பாரு, இன்னைக்கு நம்ம ஏதோ ஒரு பிரச்சனையில பிரிஞ்சிட்டோம். நாளைக்கு உன் ஞாபகம் எனக்கு வந்து நான் ஒரு மூலையில அழறதுக்கு பதிலா இன்னைக்கே என் செல்ஃப் ரெஸ்பெக்ட், ஈகோவை தூக்கி வச்சுட்டு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது எப்படி சாம் தப்பாகும்? இப்பவே உனக்கு என் மேல லவ் இல்லைன்னு ஒரு வார்த்தை சொல்ல, இந்த செகண்டே விட்டுட்டு நான் போயிடுறேன். ஆனா நம்ம பிரியறதுக்காக இல்லாத காரணத்தை சொல்லாத சாம். அது எனக்கு இன்னும் கஷ்டமா இருக்கு. இதோட ஃபுல் வீடியோ பார்க்க ஹேண்டிலுக்கு இருக்கிற ப்ளே பட்டனை கிளிக் பண்ணி பாருங்க.